ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயன் சத்து அதிகமுள்ள முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கீரையெல்லாம் நல்லா பறித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கடாயை வச்சு சூடானோடனே எண்ணெய், அதுக்கப்புறமே கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமே ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே நம்ம ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறமே நம்ம வரமிளகாய் கொஞ்சம் ஒரு 4 மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறமே 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்தி வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி போடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறமே நம்ம கீரையை தண்ணியில் அலசி வச்சுக்கிறோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி அந்த சூட்லேயே நல்லா வதங்கும் போது அது நல்லா வதங்கிடும். ஸோ அதுக்கப்புறமே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஸோ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வெந்து வந்துடும். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 செகண்ட் கலரி விட்டதுக்கப்புறமே அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ துருவி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்தி போட்டு கலரி விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிரும். சத்தான இந்த இரும்பு சத்து அதிகமுள்ள இந்த முருங்கைக்கீரை பொரியல் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடும்போது ரொம்பவே சத்து அதிகம் கிடைக்கும். இது சைடிஷாக எல்லா குழம்புக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே சாப்பாடு போட்டு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சேனல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.